Hello everyone. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா வந்துட்டு இதில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப டேட்டா இருக்கும், அளவுக்கு அதிகமான டேட்டா விச் இஸ் நாட் நெசசரி ஃபார் our எக்ஸாம்ஸ் ஆக்சுவலி. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஒரு ஒரு டேட்டா செட் கொடுக்குறாங்கன்னா அதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது இம்பார்ட்டண்ட் அதை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எனக்கு இது வந்துட்டு படிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்துட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்கு நான் எடுக்கிற டைமை விட நான் வந்துட்டு நோட்டை கன்சாலிடேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா விச் இஸ் நாட் நெசசரி ஆக்சுவலி. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா வந்துட்டு ஐம் நாட் சேயிங் நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படி சொல்ல. பட் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஒரு டாபிக் எடுத்தோன்னா அதில் உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்கிறத மட்டும்தான் சொல்ல போகிறேன். இன்னும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ. ஸோ இதில் ஏதாவது ஃபேக்ட் தப்பாக இருக்குது இல்லைன்னா வந்துட்டு எனி டேட்டா சேஞ்ச் ஆகிருக்குன்னா ப்ளீஸ் டெல் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் ஒன் மோர் திங், இதில் வந்துட்டு இந்த பிடிஎஃப்ல மொத்தம் வந்துட்டு 9 சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து 6 சாப்டர்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு அதிகமான கண்டென்ட் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு வீடியோவில் மேபி 2 சாப்டர்ஸாக கம்பைன் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பேசிக்கலி ஒரு 4 to 5 வீடியோஸ்குள்ளே வில் பி கம்ப்ளீட்டிங் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ நான் வந்து லாஸ்ட் 2 அட்டம்ப்ஸில் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு விஷன் 365 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் நிறைய கொஷின்ஸ் இதுலேருந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் ஈவன் இன் டிஎன்பிஎஸ்சி ஆல்சோ திஸ் ஹெல்ப் மீ லைக் கப்புள் ஆஃப் கொஷின்ஸ் ஹவ் கேம். ஸோ ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்துட்டு என்னென்னா சைட்ஸ், மானுமெண்ட்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நான் நிறைய டேட்டா சொன்னேன்னா நம்மளுக்கு டைம் கண்டிப்பாக பத்தாது. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஓகே, ஸோ சைட்ஸ், மானுமெண்ட்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு 44th யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு 12 forts, மராத்தாவோட 12 forts வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில். இது வந்துட்டு எப்படி ஆட் பண்ணியிருக்காங்கன்னா வந்து 44th சைட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ்லி நம்மளுக்கு வந்து 40. ஸோ யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட். ஸோ இதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு 44th மராத்தா ஃபோர்ட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டோட்டல் வந்துட்டு 12 forts ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன பார்க்கணும்னா இதில் வந்துட்டு 11 forts வந்துட்டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் அதர் பார்ட்ஸ் மீன்ஸ் basically Maharashtra and some in Pune and Goa and other forts like இங்கே வந்து கொங்கன் ரீஜனை எடுத்துக்கலாம். ஸோ வந்து 11 forts வந்துட்டு மகாராஷ்டிரா அண்ட் 1 fort ஃப்ரம் தமிழ்நாடு. ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்கலாம். பிகாஸ் ஆப்வியஸ்லி எக்ஸ்க்ளூடிங் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு யூபிஎஸ்சிலையும் சரி டிஎன்பிஎஸ்சிலையும் சரி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 1 fort ஃப்ரம் தமிழ்நாடு விச் இஸ் ஜிஞ்சி ஃபோர்ட். ஜிஞ்சி ஃபோர்ட். ஸோ தமிழில் ஜிஞ்சி ஃபோர்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபோர்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அந்த 12 fortsையும் நம்ம வந்துட்டு பார்க்க வேணாம். ஆல்தோ வி நோ அபவுட் இதை பற்றி நம்ம வந்துட்டு கேட்டிருப்போம், படிச்சிருப்போம், நம்மளுக்கு தெரியும். பட் இந்த 11 fortsை பற்றி நம்ம படித்தோன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு ஒரு 3 forts மட்டும் நான் மெயினாக சொல்கிறேன். பிகாஸ் வந்துட்டு அந்த 3 fortsம் வந்துட்டு சிவாஜியோட லைஃபோட இதாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே நடந்தது எப்போ? 17th century. ஓகே, ஸோ அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு his birthplace, then coronation, அதாவது அவர் எந்த இடத்துல வந்துட்டு தன்னை கிங் அதை எம்பரர் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டாரு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு கொரோனேஷனுக்கு முன்னாடி ஒரு பீரியட் இருந்தது. ஹி வாஸ் ஜஸ்ட் ஒரு கிங் மாதிரி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணார். அது இது 3 பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ்
அஷ்டபிரதான்ஸ். ஓகே. ஸோ இந்த இதில் நம்ம இவ்வளோ தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதே எடுக்க போகிறோம். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஒரு 3 இம்பார்ட்டண்ட்டான ஃபோர்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் அது வந்து அது கேட்குற சான்சஸ் வந்துட்டு ஹை. ஸோ அதனால வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஷிவ்நேரி ஃபோர்ட். ஷிவ்நேரி ஃபோர்ட் வந்துட்டு ஏன் இம்பார்ட்டன்ட்னா வந்துட்டு இட்ஸ் அ பர்த் பிளேஸ். ஸோ ஷிவ்நேரி ஃபோர்ட்டில் தான் வந்துட்டு ஷிவ்நேரி ஃபோர்ட்டில் தான் வந்துட்டு சிவாஜி மகாராஜ் வந்துட்டு பிறந்திருக்காரு. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் செகண்ட் இஸ் ராஜ்கட். ஸோ ராஜ்கட் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேபிட்டல். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல், ஃபர்ஸ்ட் ஷிவ்நேரி ஃபோர்ட், பர்த் பிளேஸ், ராஜ்கட் ஃபோர்ட், ஃபர்ஸ்ட் கேபிட்டல். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா வந்துட்டு ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. ஸோ ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ட்ரீட்டி ஆஃப் 1 minute. ஸோ ட்ரீட்டி ஆஃப் புரந்தரில் வந்துட்டு சிவாஜி மகாராஜ் வந்துட்டு அவுரங்கசீப்போட ப்ராக்சியோட வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு ஹி லாஸ்ட் இட். ஸோ என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு அவரோட நிறைய ஃபோர்ட்ஸை வந்துட்டு அவங்க கண்ட்ரோலுக்கு கொடுத்துட்டாங்க. பட் வந்துட்டு இந்த ராஜ்கட் ஃபோர்ட்டை மட்டும் அவர் கொடுக்கல. ஸோ அதனால அந்த இதுலேயும் வந்துட்டு இது இம்பார்ட்டண்ட். ஸோ ராஜ்கட் ஃபோர்ட்டை கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்ட் வந்துட்டு ராய்கட் ஃபோர்ட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது வந்து செகண்ட் கேபிட்டல் ப்ளஸ் இதில் தான் வந்துட்டு தி கோல்டன் த்ரோன் இருக்கு. ஸோ இங்கே தான் வந்துட்டு கோல்டன் த்ரோனும் இருக்கு அண்ட் செகண்ட் கேபிட்டல் ஆஃப் மராத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி 3 ஷிவ்நேரி ஃபோர்ட், ராஜ்கட் ஃபோர்ட் அண்ட் ராய்கட் ஃபோர்ட். ஸோ இந்த 3 ஃபோர்ட்லேயுமே வந்துட்டு ஷிவ்நேரி ஃபோர்ட் வந்துட்டு பர்த் பிளேஸ், ராய்கட் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அண்ட் ராஜ்கட் ஃபர்ஸ்ட் கேபிட்டல், ராய்கட் செகண்ட் கேபிட்டல். அண்ட் ராய்கட் ஃபோர்ட்டில் தான் வந்துட்டு கோல்டன் த்ரோன் இருக்கு. லேட்டர் பீரியட் ஆஃப் மராத்தாஸ் ரூல் ஃப்ரம் ஹியர். அதாவது லாஸ்ட்டில் வந்துட்டு மராத்தாவோட கிங்ஸ் போயிட்டு பேஷ்வாஸ் ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணையில் இந்த ஃபோர்ட்டை தான் அவங்க யூஸ் பண்ணாங்க லாஸ்ட் வரைய. லைக் அட் தி எண்ட், ஈவன் அட் தி எண்டில் என்ன இருந்துச்சு, ஆங்கிலோ மராத்தா வாஸ் நடந்துச்சு இல்லையா. ஸோ அது வரைய வந்துட்டு இதை தான் யூஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் த ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் இதில் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு திருப்பி பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி வந்துட்டு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜில் வந்து 44th சைட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன மராத்தா ஃபோர்ட்ஸ். 12 ஃபோர்ட்ஸ் மொத்தம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு 11 ஃபோர்ட்ஸ் வந்துட்டு கொங்கன், டெக்கன், பேசிக்கலி மகாராஷ்டிரா, கோவாலேருந்து இருக்குது. அண்ட் 1 ஃப்ரம் தமிழ்நாடு வித் ஹிந்தி. ஸோ 17th century, that means 1660. Sorry, I'm not sure about the date, but 1662, 1665. ஏன்னா இந்த டைட்டில் தான் வந்து அவுரங்கசீப் வந்து ப்ரெசென்ட் பண்ணார். இங்கே வந்துட்டு ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் நடந்துச்சு டைம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ இந்த பீரியடில் தான். அண்ட் ஸோ திஸ் ஆல் ஹேப்பன்ஸ். அண்ட் அஷ்டபிரதான்ஸ் பார்த்துக்கணும். லெட்ஸ் கோ இன் டு தட். ஏன்னா அஷ்டபிரதான்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பிடிஎஃப்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தா we can be clear. Okay, let's go into it. Okay, so 12 ஃபோர்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் 44th சைட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. 11 ஃபோர்ட்ஸ், 1 ஃபோர்ட் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி சிவாஜி தான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. தென் ஷிவ்நேரி ஃபோர்ட், பர்த் பிளேஸ் ஆஃப் சத்ரபதி சிவாஜி மகாராஜ். அண்ட் ராஜ்கட்டில் வந்துட்டு அதை வந்து முர்மு தேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்த மவுண்டெயின், அங்கே அந்த மவுண்டெயின் இருக்குது, அந்த ஹில் பேரை வந்து முர்மு தேவ்
அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ராஜ்கட் ஹில் ஃபோர்ட். ஓகே. இதில் வந்துட்டு ட்ரீட்டி ஆஃப் புரந்தரில் வந்துட்டு இந்த ஃபோர்ட்டை மட்டும் அவர் வச்சுக்கிட்டார். தென் ராய்கட் ஃபோர்ட் வந்துட்டு இங்கே தான் வந்து அவர் செகண்ட் கேபிட்டலாக வந்து இருந்தார். கோல்டன் த்ரோனும் இங்கே தான் இருக்குது. ஓகே. இந்த ஃபோர்ட் வந்து 1662 வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. தென் இங்கே வந்துட்டு 2 அதர் இம்பார்ட்டண்ட்டானது கொடுத்துருக்காங்க. விச் இஸ் விஜய்துர்க், காந்தேரி அண்ட் சிந்தூர்க் அண்ட் சுவர்ணதுர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விஜய்துர்க் எதுக்குன்னா வந்துட்டு ஆதில் ஷா அப்தாலிட்ட இருந்து பீஜாப்பூரோட ப்ராவின்ஸ் ஹெட்ட இருந்து இவர் வந்து வாங்கியிருக்காரு. நவாப்ட இருந்து வாங்கினனால விஜய்துர்க் ஃபோர்ட். விஜய்துர்க் அப்படின்னு மாற்றவும் செஞ்சுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு காந்தேரி ஃபோர்ட் வந்துட்டு சிவாஜி மகாராஜ் பீரியடில் வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா வந்துட்டு சிந்திஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய்துர்க், காந்தேரி ஃபோர்ட் இது 2ம் இம்பார்ட்டண்ட். இதை ஃபஸ்ட்டு 3 தவிர. ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எத்தனை ஃபோர்ட்ஸ்ன்னு கேட்கலாம், இல்லை வந்துட்டு இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கேட்கலாம், இல்லை வந்துட்டு டெக்கனை விட்டுட்டு வேறு எந்த இடத்துல இருக்குது ஃபோர்ட் அப்படின்னு கேட்கலாம். ஓகே. ஸோ இது வந்துட்டு மராத்தா எம்பையரோட வந்துட்டு ஒரு சின்ன ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சத்ரபதி சிவாஜி வந்துட்டு 1674க்கு அப்புறம் ரைஸ் ஆனாங்க ஆப்வியஸ்லி. ஸோ 17th and 18th century தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ கேபிட்டல்ஸ் எதுன்னா ராய்கட், ஜிஞ்சி, சத்தாரா அண்ட் பூனே. ஸோ பூனே வந்துட்டு யாரோட ஹெட்டாக இருந்துச்சுன்னா பேஷ்வாஸ். ஆஃப்டர் சிவாஜி மகாராஜ் பேஷ்வாஸ் வந்துட்டு பூனேவை ஹெட்டாக எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சி வந்துட்டு சவுத் இந்தியாவில் வந்து ஆஃப்டர் சிவாஜி மகாராஜுக்கு அப்புறம் அவரோட வந்துட்டு நீஸாக இருக்கட்டும், நெப்யூவாக இருக்கட்டும், ஜிஞ்சி ஃபோர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே. ஸோ வந்துட்டு இதுதான் வந்து அந்த அஷ்டபிரதான்ஸ், அதாவது மினிஸ்டர்ஸ் ஆஃப் சிவாஜி மகாராஜ். ஸோ பேஷ்வா. ஸோ பேஷ்வா மீன்ஸ் பிரைம் மினிஸ்டர், அமர்த்தியா ஃபினான்ஸ் மினிஸ்டர், சச்சீவ் செக்ரட்டரி. ஸோ எனக்கு வந்து இந்த இதில் வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு பஞ்சாயத்துன்னு வந்துட்டு ஒரு அமேசான் ப்ரைமில் ஒரு வெப் சீரிஸ் இருந்துச்சு, விச் இஸ் ஸோ குட். ஸோ அதில் வந்துட்டு சச்சீவ் அப்படின்னு சொல்லுவாங்க, மீனிங் செக்ரட்டரி, அதாவது வில்லேஜ் செக்ரட்டரி. நம்ம விஓ சொல்கிறோம்ல அதே மாதிரி வில்லேஜ் செக்ரட்டரி. ஸோ சச்சீவ். மந்த்ரி மீன்ஸ் இன்டீரியர் மினிஸ்டர். பண்டித் ராவ், பண்டித்னாலும் நமக்கு தெரியும் ப்ரீஸ்ட் இஸ். நியாயாதீஷ்னாலும் தெரியும் சீஃப் ஜஸ்டிஸ். சுமன், சேனாபதி. ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஷன் எனக்கு எங்கே இருக்குன்னா வந்துட்டு இந்த 3 தான். இந்த 3 தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் டுடே ஐ திங்க் ஐ காட் கிளியர்ட். ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ் ஹூ ஆர் இஸ் லிசனிங். ஸோ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரெவன்யூ பாலிசியில் வந்து டாக்ஸேஷன் எப்படி பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு 2 டைப், சர்தேஷ்முகி, சௌத்தக். சார் அப்படின்னு வந்துட்டாலே வந்துட்டு சர்தேஷ்முகியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 10% டேக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து போடுவாங்க. ஸோ வந்து என்டையர் மராத்தா கிங்டம்க்கு, அதாவது அந்த கிங்டமில் உள்ள எல்லாருமே வந்துட்டு 10% வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் சவுத் வந்துட்டு ஒரு டோட்டல் ரெவன்யூவோட 1/4 கொடுத்தா போதும். இது எதுக்குன்னா வந்துட்டு நெய்பரிங் சீஃப்டைன்ஸ். ஓகே. நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ மராத்தாவோட கிங்டம் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேபிட்டல் எடுத்துக்குவோம். ஸோ கேபிட்டல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஏரியா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஏரியா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏரியா இருக்கும். ஸோ இதில் என்னென்னா இந்த ஏரியாவில் உள்ளவங்க, இந்த ஏரியாவில் உள்ளவங்க, இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு சிவாஜியோட டைரக்ட் கண்ட்ரோலில் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே வந்து சிவாஜி தான் பொறுப்பு. அவர் மட்டும்தான் டேக் கேர் பண்ணிப்பார் எல்லாமே. அதாவது இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேக்ஸ்லாம் கிடையாது, அந்த சர்தேஷ்முகி மட்டுமே போதும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இவங்க வந்துட்டு ரூல்டு பை அதர் ரூலர்ஸ், நவாப்ஸ், ரூலர்ஸ் எப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ இவங்களோட கண்ட்ரோல் வந்து சிவாஜிக்கு இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு சிவாஜிக்கு வந்துட்டு இவர் வந்து இவங்களோட சண்டை போடாமல் இருக்கிறதுக்காக இவங்க வந்துட்டு சவுத் கொடுப்பாங்க, விச் மீன்ஸ் 1/4 ஆஃப் ரெவென்யூ. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு சிவாஜியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரின்சிபல். ஓகே. ஸோ யா, தட்ஸ் ஆல் ஃப்ரம் ஹியர். ஸோ யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ்னா என்னென்னா வந்துட்டு வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன் 1972 வந்துட்டு இதை பண்ணாங்க. ஸோ இந்தியாவோட பொசிஷன் வந்துட்டு 6th, குளோபலி வந்து 6th பொசிஷனில் இருக்கும். அண்ட் வந்து ஏஷியா பசிபிக் ரீஜனில் வந்து 2nd பொசிஷனில் இருக்கும்.
ஸோ இந்தியாவில் வந்து இப்போதைக்கு 44 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு கல்ச்சுரல், நேச்சுரல் அண்ட் ஒன் மிக்ஸ்டாக இருக்குது. நேச்சுரல்னால் வந்துட்டு என்னென்னா வந்து ஒரு நேச்சுரலாகவே வந்துட்டு ஒரு ஒரு பிளேஸ் இருக்கும். அது வந்து மவுண்டெயினாக இருக்கலாம், ஹில்லாக இருக்கலாம். எனக்கு எக்ஸாம்பிள் இப்போதைக்கு ஞாபகம் வரல. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ பேசிக்கலி 1992 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் பாரிஸ், இது இம்பார்ட்டன்ட். பாரிஸ் அண்ட் ஃப்ரான்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். சாரி, பாரிஸ் விச் இஸ் இன் ஃப்ரான்ஸ். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு டென்டேட்டிவ் லிஸ்ட். ஸோ டென்டேட்டிவ் லிஸ்ட்னால் வந்துட்டு ஒரு ஒரு நார்மலான ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. பட் அதில் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதும் இல்லாதும் அவங்களோட விஷயம் அந்த மாதிரி இருக்கும். அதான் டென்டேட்டிவ் லிஸ்ட். ஸோ வந்துட்டு 8 பிளேசஸ் டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து பிடிஎஃப்ல தான் பார்க்கணும். ஏன்னா இது எல்லாத்தோடையும் வந்துட்டு அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு நேச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் எர்ராமட்டி டிபாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சாண்ட் டியூன்ஸ் விச் இஸ் இன் ஆந்திர பிரதேஷ். ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து பிளேசஸ். இதோட பிளேஸ் எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பண்ணுறது வந்து வில்லியம் கிங். geomorphological site, paleoclimatic, which is important, and it's a geo heritage monument. அதாவது வந்துட்டு இங்கே ஹெரிட்டேஜும் இருக்குது அண்ட் ப்ளஸ் ஜியாலஜிக்காகவும் இம்பார்ட்டன்ட் இருக்குது பிகாஸ் ஆஃப் சாண்ட் டியூன்ஸ். ஸோ இது வந்து விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. தென் மேக்ஸிமம் இன்னும் எப்படி கொஷின்ஸில் கேட்பாங்கன்னா வந்துட்டு இந்த பிளேஸோட நேம் இருக்கிற கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அது மேகாலயன் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு தெரியும் மேகாலயா உள்ளது. மேபி வந்துட்டு இது வந்துட்டு லாங்கஸ்ட் லார்ஜஸ்ட் கேவ் அப்படின்னு கேட்கலாம். தென் வந்துட்டு இதில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சைட்ஸில் அதாவது வந்து இதோட ஃபேக்ட் என்ன வந்துட்டு குளோபலி இது வந்து 100 இம்பார்ட்டன்ட் ஜியாலஜிக்கல் சைட்டில் ஒரு கேவாக இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு திருமலா ஹில்ஸ் நேச்சுரல் ஹெரிட்டேஜாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஃபேக்டரியும் நம்ம சேஷாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வில் தான் இருக்குது. தென் வெங்கடேஸ்வரா நேஷ்னல் பார்க். நெக்ஸ்ட் வந்து வர்க்கலா பீச், அதையும் கேட்டிருக்காங்க. ஸோ அது தெரியும், கோஸ்டல் ரீஜன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து டெக்கன் ட்ராப்ஸ் ஆஃப் பஞ்ச்கனி அண்ட் மகாபலேஸ்வர் விச் இஸ் இன் மகாராஷ்டிரா. கொய்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி அங்கே தான் இருக்குது. நாகா ஹில்ஸ் அண்ட் சல்கன் ஃபாசில் பார்க் உத்தரப்பிரதேஷ். கைமூர் ரேஞ்சில் இருக்குது, விந்தியன் ரேஞ்சும் சேர்ந்து தான் இருக்குது. கைமூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி அங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் வெல் ப்ரிசர்வ்டு சைட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்துட்டு ஸ்ட்ரோமேலோடைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாசில்ஸ்னால ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இதான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க வந்து டென்டேட்டிவ் லிஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி அப்படிங்கிற ஸ்டேட்டஸை வந்துட்டு லக்னோவுக்கு வந்துட்டு யுனெஸ்கோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ்ட்ரானமி அப்படின்னா என்னென்னா வந்துட்டு இட்ஸ் பேசிக்கலி டைஜஸ்டிவ் ட்ராக் ஆர் ஸ்டொமக். அதாவது வந்துட்டு டைஜஸ்டிவ் மெக்கானிசம்ஸ் இருக்கிற வந்துட்டு ஒரு விஷயத்த தான் கேஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு ஒரு அந்த மாதிரி ஃபுட்டில் வந்துட்டு க்ரியேட்டிவாக இருக்கிற சிட்டி அப்படிங்கிற ஒரு இதை தான் லக்னோவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லக்னோவுக்கு அது மட்டும் இல்லை, நிறைய நேம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டான்டினோபிள் ஆஃப் ஈஸ்ட், கோல்டன் சிட்டி ஆஃப் இந்தியா, இது ரெண்டும் இட்ஸ் அதர் நேம். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு எந்த சிட்டியை டினோட் பண்ணுதுன்னு கேட்டால் விச் இஸ் லக்னோ. ஸோ இது வந்துட்டு நவாப் அசாஃபுத்தௌலா வந்துட்டு 1775 வந்து கேபிட்டலாக மாற்றினார். ஸோ 1775 வேறு என்ன நடந்துச்சு? பேட்டில் ஆஃப் பக்சர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பிகாஸ் எனக்கே மறந்துச்சு. ஐயோ. ஸோ ஓகே, பேட்டில் ஆஃப் பக்சர் நடந்துச்சு 1775. 1 minute. ஓகே, பேட்டில் ஆஃப் பிளாஸே வந்துட்டு 1776 அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சர் வந்துட்டு 1764. யா ரைட். ஸோ அப்போ தான் வந்துட்டு இதெல்லாம் நடந்துச்சு. ஓகே, அந்த டைத்தில் வந்துட்டு இந்த தௌலா அப்படிங்கிற நேம் வந்துட்டு அவங்களோட அசோசியேட் பண்ணதான். பிகாஸ் வந்துட்டு பெங்காலோட அப்பா உள்ள நவாப் யாருன்னா சிராஜுத்தௌலா. அண்ட் வந்துட்டு நவாப் ஆஃப் ஆர்கோட் வந்துட்டு யாராக இருந்தாருன்னா நோ அவத் வந்துட்டு சுஜாவுத்தௌலா. லக்னோவில் அதே மாதிரியே வந்துட்டு அவரோட கசின் தான் அசாவுத்தௌலா. ஓகே, இவங்க 3 பேர் தான் வந்துட்டு அந்த டைத்தில் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைத்தில் என்ன ஆச்சுன்னா அவங்க வந்துட்டு நிறைய வந்துட்டு
ஃபுட்டில் வந்துட்டு நிறையா க்ரியேட்டிவிட்டி காமிக்க ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ தான் வந்துட்டு தம் குக் டெக்னிக் அப்படிங்கிறது பண்ணாங்க. அதாவது தம்மில் வந்துட்டு குக் பண்ணுறது. இட் மே பி கபாப்ஸாக இருக்கலாம், கோர்மாஸ், பிரியாணி. குர்மாஸ் பேசிக்கலி. தென் ஷீர்மல், சஹி துக்குடா, இதெல்லாம் வந்துட்டு அந்த டயத்தில் தான் வந்துட்டு அவங்க ஃப்யூஷனில் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ பேசிக்கலி வந்துட்டு ஃபுட்லேயும் சரி, அவங்க ஆர்கிடெக்சர்லேயும் சரி, முகல் அண்ட் அவத் ஆர்கிடெக்சரல் ட்ரெடிஷன்ஸை தான் வந்துட்டு அவங்க மிங்கிள் பண்ணாங்க. ஸோ அதர் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னா வந்து பராய் மம்பரா, சோட்டாய் மம்பரா, ரூமி தர்வாசா, பூல் புலையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இதில் உள்ளது. ஸோ பேசிக்கலி எப்படி கொஷின் கேட்கலான்னா வந்துட்டு கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி வந்துட்டு என்னது அப்படின்னு கேட்கலாம். அண்ட் அதோட அதர் நேம்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா கோல்டன் சிட்டி ஆஃப் சிட்டி ஆஃப் இந்தியானா என்னன்னு கேட்கலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ் யூபிஎஸ்சியில் டேரெக்டாக இப்படி கேட்க மாட்டாங்க. பட் டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்குது. அண்ட் யூபிஎஸ்சியில் வந்துட்டு எந்த சிட்டி ஃபஸ்ட்டு வந்துச்சு, இல்லைன்னா லக்னோ தான் வந்து ஒரே சிட்டியா அப்படின்னு கேட்கலாம். பிகாஸ் இது வந்துட்டு ஹைதராபாத்க்கு அடுத்து. ஃபஸ்ட்டு வந்து ஹைதராபாத்க்கு இந்த இதை கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு இப்போது லக்னோவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபேக்ட்ஸ். இந்த ஃபேக்ட்ஸ் மட்டும் நம்ம படித்தா போதும். ஸோ லக்னோவுக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஹைதராபாத், தென் வந்துட்டு நவாப் வந்து அசாவுத் தௌலா. அண்ட் இதில் வந்து ஸ்லோ குக்கிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதில் வந்து ரொம்பலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு சோழ கங்கம் லேக், அதாவது பொன்னேரி லேக். ஸோ பொன்னேரி லேக்குக்கு வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு ஒரு திருவாதிரை ஃபெஸ்டிவல் அன்னைக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஓகே, ஸோ டெவலப்மெண்ட்டுக்காக வந்துட்டு லேக் டெவலப்மெண்ட்டுக்காக வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிகாஸ் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, நம்ம சோழகங்கம் லேக் வந்துட்டு 1000 years ஓல்ட் ஆயிடுச்சு. ஐ மீன் 1000 years இப்போ ஆனிவர்சரி வந்துட்டு நம்ம லாஸ்ட் இயர் வந்துட்டு ராஜராஜ சோழாவுக்கு வந்து தஞ்சாவூர் டெம்பிளுக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அப்போ வந்துட்டு கங்கை கொண்ட சோழபுரமுக்கும் வந்து 1000 years ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எப்போ சொன்னாங்கன்னா திருவாதிரை ஃபெஸ்டிவல் அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இதில் இவ்வளோ தான் இது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் பார்த்துக்கலாம். கங்கை கொண்ட சோழபுரம் அண்ட் பொன்னேரி லேக் வந்துட்டு அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அண்ட் வந்து கங்காலேருந்து இது கொண்டு வந்தது. அதாவது வந்துட்டு யூபி, பீகார் அங்கே உள்ள கிங்டம்ஸ் எல்லாம் வின் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு ராஜராஜ சோழா 2 நம்மளுக்கு வந்து ராஜேந்திர சோழா 1 வந்துட்டு தமிழ்நாடுக்கு வரையில் வந்துட்டு அவர் வந்து அந்த விக்டரியை போர்ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த டெம்பிள் பில்ட் பண்ணார். விச் இஸ் நியர் பொன்னேரி, தட் இஸ் கோல்டன் லேக்கில். இதில் வந்துட்டு ஒரு பில்லரும், அதாவது வந்து ஒரு தூணும் வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால வந்துட்டு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில். ஸோ அதனால் வந்துட்டு அங்கே அதுக்காக வந்துட்டு கங்காலேருந்து வாட்டரை எடுத்துகிட்டு வந்து இந்த லேக்கில் வந்து ஊற்றுனாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டெவலப்மெண்ட்காக சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் எங்கேருந்து வரும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கங்கை கொண்ட சோழபுரம்லேருந்து வரும். பிகாஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவும் வந்துட்டு விசிட் பண்ணார். ஸோ அதனால் இதில் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரலாம். அண்ட் வந்துட்டு எதனால வந்துட்டு அதுக்கு அந்த நேம் கொடுத்தாங்க, இல்லை எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு, ஸோ அந்த லேக்கோட ஹிஸ்ட்ரி என்ன, அதுலேருந்துலாம் கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஸ்மால் ஹிஸ்ட்ரி. ஸோ பேசிக்கலி ராஜேந்திர சோழா 1. ஓகே, ராஜராஜ 1ஓட பையன் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இவர் வந்து கங்கா வேலியை வந்துட்டு, அதாவது பீகார், உத்தரப்பிரதேஷ், கங்கா வேலி எங்கெங்கெல்லாம் போகுதோ வின் பண்ணார். ஸோ அதனால் அவருக்கு கங்கை கொண்ட சோழன் அப்படிங்கிற நேமும் கொடுத்தாங்க. இந்த நேம் எங்கே இருந்துச்சு? ஓகே, திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்துட்டு திருவள்ளங்காடு காப்பர் பிளேட்டில் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட். ஸோ இவர் வந்துட்டு அங்கே மட்டும் போகல, ஸ்ரீலங்கா போனார். ஸ்ரீவிஜயம், விச் இஸ் இந்தோனேஷியா, ஜகார்த்தா, ஸோ அங்கேயும் போனார். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்தமான் ஐலண்ட்ஸ்க்கு கேபிட்டலுக்கு வந்துட்டு ஸ்ரீ விஜயபுரம்னா இப்போ நம்ம வந்து 2024 வந்து நேம் சேஞ்ச் பண்ணோம். 2023 டிசம்பர் ஐ திங்க். அப்போ தான் நேம் சேஞ்ச் பண்ணாங்க. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் நிறைய ஐலாண்ட்ஸ்க்கு நேம் சேஞ்ச் பண்ணாங்க. ஓகே, இதில் வந்துட்டு ஒரு கிணலும் கனெக்ட் ஆகுது காவேரி ரிவர்லேருந்து, விச் இஸ் கொள்ளிடம் ரிவர். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் இதில் நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ்.
இதில் வந்து சோழா டைனாசிட்டியை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் வந்து இதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம், பிகாஸ் வி ஆல் நோ. பட் வந்துட்டு யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம சில பாயிண்ட்ஸ் படிக்க வேண்டியதாக இருக்கும். பிகினிங்கில் வந்துட்டு அவங்களோட இது இவ்வளோ டீப்பாக கேட்க மாட்டாங்க ஐ திங்க், பிகாஸ் லாஸ்ட் டைமே கொஷின்ஸ் கேட்டாங்க விச் இஸ் நம்ம இன்ஸ்கிரிப்ஷனை பற்றி கேட்டிருந்தாங்க ஐ திங்க். அண்ட் பிளேசஸை பற்றியும் யூபிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அண்ட் ஐ திங்க் புக்ஸை பற்றியும் சில புக்ஸை பற்றியும் கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். அண்ட் இதில் வந்துட்டு வளநாடு அண்ட் நாடுஸ்னால் என்னன்னு கேட்டாங்க. அண்ட் வந்து வில்லேஜ் அசம்பிளி வந்து எப்படி பிரித்தாங்க, ஊர் அண்ட் சபாஸ் மண்டலம்ஸ். அண்ட் அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து 2nd and 13 இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கொஷின் கேட்கலாம். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ யா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அக்ரிகல்ச்சர் இன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதில் வந்துட்டு இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மேஹர்கர்க் விச் இஸ் இன் பாகிஸ்தான். இப்போ உள்ள பாகிஸ்தானில் வந்துட்டு மேஹர்கர்க் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணியிருக்காங்க. பண்ணையில் வந்துட்டு முதல்ல வந்துட்டு 8000 BCE அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ ரேடியோ கார்பன் டேட்டிங்கில் நம்மளுக்கு வந்து இது வந்து 5200 BCE கூட நம்ம டேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மேஹர்கர்க் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்கும். ஸோ பேசிக்கலி மேஹர்கர்க்கில் வந்துட்டு எந்த டைம் பீரியட்ல இருந்துச்சுன்னா வந்து நியோலித்திக் பீரியட்ல தான் வந்துட்டு இருந்தாங்க. நியோலித்திக் டைம் பீரியட்ல தான் இந்த மேஹர்கர்க் அப்படிங்கிற இந்த சிட்டி வந்துட்டு டெவலப் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சவுத் ஏஷியாஸ் ஓல்டஸ்ட் அக்ரிகல்ச்சர். ஏன்னா நியோலித்திக் பீரியட்ல வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு இவால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்துட்டு அந்த டைத்தில் வந்துட்டு இங்கே வந்துட்டு அக்ரிகல்ச்சர் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. விச் இஸ் முதல்ல வந்து 8000 BCல தான் டெவலப் ஆகிருக்குன்னு நினச்சாங்க. பட் இப்போது வந்து 5200 BCலே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன க்ராப்ஸ் வந்து க்ரோ ஆகிருக்கும் அப்படின்னா வீட், பார்லி, மஸ்டர்ட், சீசம். ஸோ இது வந்துட்டு இதெல்லாம் இருக்கிறது. பட் வந்து எக்ஸ்க்ளூடடாக என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் டூல்ஸும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இருந்திருக்கும். ப்ளவ்வாக இருக்கணும், இல்லை கார்ட்ஸ், கிரிட் பேட்டர்ன்ஸ், இதெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலே இதெல்லாம் சொல்லிட்டாங்க பேசிக்கலி. பட் இப்போ வந்து டைம் பீரியட் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. ஸோ மேஹர்கர்க்கில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் நம்ம இதை அனலைஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு மேஹர்கர்க் ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா போலன் பாஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஐ மீன் பலூச்சிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் தான் வந்து போலன் பாஸ் இருக்குது விச் இஸ் அ நியோலித்திக் சைட். ஸோ அங்கே தான் மேஹர்கர்க் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே வந்துட்டு கண்டினியூஸ் ஆக்குபேஷனாக வந்து 3 million years ஆர் ப்ரையர் டு ஹரப்பன் சிவிலைசேஷனுக்கு முன்னாடியே வந்துட்டு இங்கே வந்து ஹியூமன் ஆக்குபேஷன் இருந்ததை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வீட் அண்ட் பார்லி டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க, கேட்டில் டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க, அண்ட் காட்டனும் வந்து இங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இது வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பட் பிரிக்ஸும் கிடச்சிருக்கு, பரியல்ஸ், பாட்ரி, கால், டொகாவோ, மேபி இது கேட்கலாம். ஸோ இது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மேஹர்கர்க்கோடது. ஸோ மேஹர்கர்க்கோட வந்துட்டு ஜியாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு, அது ஜியாகிரபிக்கலாக எந்த பிளேஸில் லொக்கேஷன் பார்த்துக்கணும், விச் இஸ் அ போலன் பாஸ். அண்ட் வந்துட்டு என்னென்ன மாதிரி டொமஸ்டிகேஷன் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கணும். நம்மளுக்கு இதில் வந்து நல்ல விஷயம்னா எக்ஸ்க்ளூடடாக எந்த பாயிண்ட்டும் கொடுக்கல, அதாவது இதை தவிர்த்து அப்படின்னு. ஸோ பேசிக்கலி வந்துட்டு விச் இஸ் சிமிலர் டு அதர் ஹரப்பன் சைட்ஸ். ஸோ நீங்கள் அதர் ஹரப்பன் சைட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ பற்றி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஐ மீன் ஹரப்பாவில் டான்சிங் கேர்ள், பிரான்ஸ் ஸ்டாச்சு, ப்ரீஸ்ட் கிங் வந்து ஹரப்பா, மொஹஞ்சதாரோவில் வந்து த கிரேட் பாத். அண்ட் வந்துட்டு லோத்தல் வந்துட்டு ஏற்கனவே ஐ திங்க் 2024 கொஷின் கேட்டிருந்தாங்க டாக்யார்ட் பற்றி. எந்த சிட்டி வந்து டாக்யார்ட் அப்படின்னு, லோத்தல் விச் இஸ் இன் குஜராத். ஸோ நான் வந்து இது எல்லாமே எப்படி படித்தேன்னா இந்த எல்லா ஸ்ட்ரக்சரையும் நான் வந்துட்டு ஒரு மேப் நானே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு என்னென்ன ஞாபகம் இருக்கும் அதை மட்டும்தான் படித்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆலம்கீர்பூர். ஆலம்கீர்பூர் ஏன் இம்பார்ட்டன்னா வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஈஸ்டில் இருக்க, அதாவது ஈஸ்டஸ்ட் அப்படிங்கிறது இதுதான் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு சுல்தான்ஜந்தோர் எதுக்குன்னா வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்குது, விச் இஸ் வெஸ்டர்ன் மோஸ்ட் பாகிஸ்தான், சாரி. ஸோ விச் இஸ் நியரர் டு ஆப்கானிஸ்தான். ஸோ அது வந்துட்டு ஈரானோட பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஹரப்பன் மொஹஞ்சதாரோ தெரியும் நம்மளுக்கு. லோத்தல் வந்து குஜராத், பிகாஸ் வந்துட்டு மேரிடைம் டாக்யார்ட் இருக்குது, ஷிப் பில்டிங் ஆர் ஷிப் வந்து சேல் பண்ண ஹெல்ப் பண்ணது வந்து லோத்தல். ஸோ டாக்யார்ட் பேசிக்கலி நம்மளுக்கு தெரியும். காலிபங்கன் வந்துட்டு
அதை இங்கே வந்து பேங்கிள்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே தான் பேங்கிள்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ விச் இஸ் ராஜஸ்தான். ஐ மீன் ரொம்ப சன்னாக இருக்கும். ஸோ காலி மீன்ஸ் டார்க். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஸோ ரோப்பர் வந்துட்டு பஞ்சாப். ஸோ ரோப்பர் அண்ட் ராக்கி கர்கி மட்டும்தான் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ரீஜனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். யூஸ் சம் ஷார்ட் ட்ரிக்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ நான் வந்துட்டு என்னென்ன படித்தேன்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அண்ட் லோத்தல், ஆப்வியஸ்லி தோலாவீரா, ஆலம்கீர்பூர், காலிபங்கன், ராக்கி கர்கி, ரோப். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கஜிண்டோ. ஸோ இதை மட்டும் படித்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மித்த இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிகாஸ் கோட் தில்ஜி, சாந்துவாரோ அண்ட் மேகர், இதெல்லாம் இது 3 தான் நம்ம படிக்காதது பாகிஸ்தானில் இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளே எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அண்ட் டைமாபாத் விச் இஸ் சதர்ன் மோஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் குந்தாரம் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ குந்தாரம் அப்படிங்கிறது அங்கே ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தெலுங்கானாவில் இருக்குது. அங்கே 11 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் 6th செஞ்சுரி, அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் 6th செஞ்சுரி யார் ரூல் பண்ணான்னா சாத்வாஹனாஸ் ரூல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, அவங்க பொலிட்டிக்கலாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் ஹரித்திபுரா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிராமணி ஸ்கிரிப்டில் தான் இருக்குது. இதில் சாத்வாஹனா அண்ட் சுட்டு டைனாசிட்டியோட அலையன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ சுட்டு டைனாசிட்டி சாத்வாஹனாஸோட கண்டெம்பரரிஸ், அதான் 2 பேரும் ஒரே டைட்டில் தான் ரூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ விச் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹரிதிபுத்ரா இன்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் ட்ரிடென்ட் அண்ட் டமரு இன்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிலீஜியஸ் ஐக்கனோகிராஃபி. ட்ரிடென்ட்னா திரிசூலம் விச் இஸ் சிவனோட ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணாங்க. அண்ட் டமரு விச் இஸ் ஒரு அடிப்பார்ல, அதான். ஓகே, ஐ எம் வெரி பேட் அட் ட்ராயிங், ஸோ சாரி. ஸோ இப்படி கையில் வச்சுட்டு அடிப்பார்ல, ஸோ அதான் டமரு. ஸோ இது ரெண்டும் அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் 6th செஞ்சுரியிலே எப்படி சைவிசம் அங்கே இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் தெரியும், விச் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இது 2 மட்டும்தான், ஹரிதிபுத்ரா இன்ஸ்கிரிப்ஷன், ட்ரிடென்ட் டமரு இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது 2லேயும் நம்ம பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம், தென் ரிலீஜியஸாக எப்படி அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ சாத்வாஹனாஸை பற்றி ஒரு ஸ்மால் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. தேர் ஆல்சோ நோன் அஸ் ஆந்திராஸ் அண்ட் மௌரியாஸ். மௌரியன் கிங்டம் டிக்ளைன் ஆகையில் 3 பார்ட்ஸ் ஆஃப் பிரிஞ்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ பாலாஸ், சத்வாஹனாஸ் அண்ட் ரிவைஸ் பண்ணலன்னா இதான் ப்ராப்ளம். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் அட்லாஸ் மறந்து போயிடும். ஓகே, ஸோ சாத்வாஹனாஸ் ஐ வில் ரிவைஸ் அண்ட் ப்ளீஸ் யூ டு ரிவைஸ் இட். ஓகே, மௌரியாஸ் டிக்ளைன் ஆகையில் ஆந்திரா, தெலுங்கானா அண்ட் மகாராஷ்டிராவில் சாத்வாஹனாஸ் அப்படிங்கிற ரூலர்ஸ் ப்ராமினெண்ட்டாக வர ஆரம்பித்தாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் யாருன்னா ஷிமுகா. ஷிமுகா கன்வா டைனாசிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு ஷிமுகா வந்தார். தென் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கௌதம் புத்தி சத்தகர்ணி. இஸ் ஐ திங்க் இவர் லாஸ்ட்டில் முன்னாடி தான் வருவார். ஸோ இவரோட பீரியடில் தான் சாத்வாஹனா ரூல் ரொம்ப ஜெனித்துக்கு ரீச் ஆச்சு. மிலிட்ரி சக்ஸஸ், ஷாக்காஸ் அண்ட் சாத்வாஹனா பவரையும் இவர் தான் பண்ணார். அண்டு இவங்களோட அம்மா, அவங்க அம்மா பேர் தான் ஐ திங்க் கௌதமி ஸ்ரீ சம்திங் தெரியும். அவங்க இவரை பற்றி ஒரு புக் எழுதினாங்க. ஸோ அந்த புக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் ஹாலா இவரோட ஒன் ஆஃப் த மினிஸ்டர். இவர் கதா சப்தசதி அப்படின்னு பிராகிருத்தில் எழுதினார். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். அண்ட் நாஷிக் அண்ட் நானகட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றியும் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்லேயும் கௌதம புத்தி சத்தகர்ணியை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அவ்வளோதான், ஃபஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. இதில் நம்மளுக்கு ஒரு 5 சைட்ஸை பற்றி சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் முகல்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கங்கை கொண்ட சோழபுரம். நெக்ஸ்ட் சாத்வாஹனாஸோட குண்டாரம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் மெஹர்கர்கை பற்றி பார்த்தோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம், விச் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் கிரியேட்டிவ் ஹிஸ்ட்ரி ஆஃப் கேஸ்ட்ரானமி லக்னோவை பற்றி பார்த்தோம். ஸோ இது 5 தான் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னு நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஆக்சுவலி எனக்கு இப்போ ரிவைஸ் ஆயிடுச்சு, தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிவைஸ் பண்ணுறது மூலியமாக வி ஒன்ட் கெட் ஃபார்காட்டன். அண்ட் இது பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம்.
பிகாஸ் நம்ம ஆப்வியஸ்லி இப்போ நான் சொல்லையிலேயே சொன்னேன்ல, நான் ஆப்வியஸ்லி நான் வந்து என்னோட மாடர்ன் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஒரு மெடிவல் ஹிஸ்ட்ரியோட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சாரி ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிலையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுனால we will be obviously getting a broad picture of these topics. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்துட்டு என்னால் இவ்வளோ தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு many of you like this video or லைக்னா வந்துட்டு பிடிக்க சொல்லி நாட் த லைக் பட்டன். ஓகே, ஸோ thank you so much for listening and